சரி, நான் உனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வந்திருக்கனே, உனக்கு தமிழ் புரியும்? உங்க பேரு யாமி பாஸ்? குட்டி பாரதி. நீங்க குட்டி பாரதி காதா, அதனால தமிழ் கத்துக்க வந்தேன் பாஸ். சரி, நான் தானே உனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறேன், அப்போ நான் தானே டீச்சரு. எனக்கு சமமா மேலே உட்காந்துட்டு இருக்கீங்க, கீழே இறங்குங்க. அது சரி, இப்போ நான் சொல்ல அப்படியே சொல்லிட்டு வரீங்களா? எஸ் பாஸ். ஆ ஆ ஆ ஆ. என்னது இது? ஏமி தப்பு. கப்பு. சாரி பாஸ். சரி, இ ஈ. என்ன பல்லு விளம்பரத்துக்கு ஆடு கொடுக்குறியா? ஈன்ற. சரி, உ ஊ. என்ன நாய் மாதிரி ஊழ விடுற? ஏ ஏ. ஹலோ, என்ன மிரட்டுறியா நீ? ஐ ஐஸ் ஐஸ் ஐஸ். ஹலோ, என்ன ஐஸ் விற்கிறியா நீ? ஷவா. இன்னும் ஒரு வாரத்தில் உங்க வீட்டுக்கார பணம் கொடுக்கல, ஜெயிலுக்கு தான் போகணும். இப்படி ஒரு பழுப்பு பழிக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். கடனை திருப்பி கட்ட முடியாதவா எதுக்கு கையிட்டு காசு வாங்கணும்? சுத்த மானகட்ட குடும்பமா இருக்கு. உன் புருஷன் பிசினஸ் பண்ண போறதா போய் சொல்லி பேங்கையை ஏமாத்தி இருக்கான். அதனால எல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க. குடும்பத்தையே கொளுத்திடுவோம், உயிரோட எரிச்சிருவோம். கொலை கொலை கொலை. பாரதி, என் மனசுல இருக்கிற கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கு. சொன்னா கேட்டுக்க, இங்க யாருக்குமே பொறுமை இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். பரவாயில்லையா? மனசுல ரொம்ப கவலை இருக்கு பாரதி. அது என்னமோ உங்ககிட்ட பேச போறேன்னதும் கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. பாரதி, ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பொறுப்பா இருந்தாதான் அது நல்ல குடும்பம். உங்களுக்கே தெரியும், நீங்களும் செல்லம்மாவும் அப்படிதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தீங்க. ஒரு ஒத்துமையை பாத்தீங்களா? என் பேரும் செல்லம்மா தான், ஆனா என் புருஷன் தான் குடும்பத்தோட நிலைமை தெரியாம எங்கேயோ போய் 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு அதையும் ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றது? ஐயா, உனக்கும் எனக்கு ஒத்து வராது, ஆளை விடுற சாமின்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிடணும்னு தோணுது. ஆனா காலில் கட்டின சலங்க மாதிரி 2 குழந்தைங்க இருக்கே, போக மனசு வருமா? பெண்ணுக்கு விடுதலை வேணும், பெண் அடிமைத்தனம் ஒழியணும்னு முழங்கின முதல் ஆள் நீங்க தான். அதான் உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்கிறேன், சொல்லுங்க. உங்க கவிதைகளை அதிகமா நான் படிச்சதில்ல, ஆனா அப்பப்போ கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதுக்காக என்கிட்ட கோச்சிட்டு பேசாம இருந்துடாதீங்க. பதில் சொல்லுங்க. உங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க குயில் பாட்டு எழுதியிருக்கீங்க, கண்ணன் பாட்டு எழுதியிருக்கீங்க, ஏன் நவராத்திரி பாட்டு கூட எழுதியிருக்கீங்க. ஆனா இந்த நடுத்தர குடும்பத்து பொம்பளைங்க பாடுற பாட்டை எழுதியிருக்கீங்களா? இல்லையே. அதான் ஐடியா கொடுக்க யோசிக்கிறீங்க. யோசிங்க யோசிங்க, பரவாயில்ல. விஷயத்த உங்க காதுல போட்டேன், ஏதாவது தோணுச்சுன்னா கனவுலையாவது வந்து சொல்லுங்க. பாரதி, இந்த நடுராத்திரியில உங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்க. ஏன்னா இந்த கடங்காரங்கள்லாம் என்னை கனவுல வந்து மிரட்டுறாங்க. அதான் சாரி.
மனதில் உறுதி வேண்டும். என்னது இன்னும் ஆளையே காணுமே? ஒருவேளை அட்ரஸ் தெரியாம தேடிட்டு இருக்காளா? ஏன் இவ்வளோ நாழி ஆறுது? நான் ஆளையே காணுமே, என்னாச்சு? என்னம்மா யாரையோ தீவிரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா இன்னைக்கு லாரி பஸ் ஆட்டோ தான் ஸ்ட்ரைக்கா என்ன? ஏன் உன் டெல்லி பார்ட்டி ஃப்ளைட்ல எல்லாம் வரதா சொன்னேன். ஆமாண்டா 9 மணிக்குள்ள வந்துருவேன்னா இன்னும் ஆளை காணுமே, லேட் ஆகுதுன்னு தான் கவலையா இருக்கு எனக்கு. மாமா டிவி எதுவும் போட்டு பாத்தியா என்ன? எதுக்கு? இல்ல ஜென்ரலா ஃப்ளைட்ஸ் எங்கேயாவது போய் கிராஷ் ஆனா டிவியில ஃபிளாஷ் நியூஸ் போடுவாளே அதான். தத்து புத்து வளராத. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு மனுஷா நம்ம பாத்துக்கு வரப்போறா. அது உனக்கு பொறுக்கலையாக்கும்? ஐயோ அப்படி இல்லம்மா, இப்ப வரைக்கும் வந்து சேரலையே அப்படின்னு ஒரு ஆங்கிள் யோசிச்சேன். என் சின்ன மாமியார் அப்படியே போயிடணும், இங்க வரப்படாது. அதான உன் ஆசை? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டா ஒருவேளை ட்ரெயின்ல வராளோ? ட்ரெயின்ல வரதா இருந்தா கூட இத்தனை நேரம் வந்து சேர்ந்துருக்கணுமேமா. எப்படி? ஏன்னா ஜென்ரலா டெல்லியில கிளம்புற எல்லா ட்ரெயினும் சென்னை காலைல 8 மணிக்குள்ளார வந்துருமே. அப்படியா? ஒருவேளை ட்ரெயின் பிளாட்ஃபாரத்துல நிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுங்கிற ஆர்வ கோளாறுல ஓடுற ட்ரெயின்ல இருந்து பிளாட்ஃபாரத்துக்கு ஜம்ப் பண்ணி ஸ்லிப் ஆகி பிளாட்ஃபாரத்துக்கும் ட்ரெயினுக்கும். ஸ்ரீனிவாசா, இந்த மாதிரிலாம் உளறத இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்கோ. அவ வந்ததுக்கு அப்புறம் தத்து பித்தன் இப்படி எல்லாம் உளராத. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு சொல்லி சொல்லி காமிக்கிற கேரக்டர் அவ. புரியுறதா உனக்கு? என் மானத்தை டெல்லி வரைக்கும் கப்பல் ஏத்தாத. ஏமா ஏமா மாமா ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? டெல்லியில இருந்து கிளம்பும் போது நல்ல புத்தி வந்து போவேனான்னு முடிவு பண்ணிட்டாலோ? ஏண்டா காலங்கார்த்தாலும் 3 மணிக்கு எழுந்து அவளுக்கு பிடிக்குமேன்னு பால் பாயசம், பைனாப்பிள் ரசம், உருளைக்கிழங்கு கறி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஏன்டா அப்படி பேசுற? ஓஹோ, அதெல்லாம் வீணா பேரும் தான் நீ இவ்ளோ ஃபீல் பண்றியா? ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். மத்தியானத்துல ஒரு பிச்சைக்கார கிழவி இந்த பக்கம் வருவா. அவளை உன் சின்ன மாமியார் நினைச்சிட்டு நீ சமைச்சதெல்லாம் போட்டுரு. அடுப்புல ஏதாவது வச்சிருக்கியா? தீரவாட வருது. ஐயோ என்னடா பயமுறுத்துற? நான் ஒண்ணுமே வைக்கல அடுப்புல. ஸ்ரீனிவாசா சேஃப். அப்பா நல்ல வேளை, இந்த காலனில நான் எதுவுமே இல்லை. அப்பா அம்மா சார் யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? என்ன சார், ஏன் என்ன சுத்துறேன்? உங்களுக்கு யார் வேணும்? டிவி சீரியல்ல ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா அத சஸ்பென்ஸா தான் ஓபன் பண்ணுவா. அது மாதிரி தான் நான். யாரா இந்த ஆளு? சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. ஆமா, நீ பார்வதியோட பையனா? ஆமா. ஓகே, அம்மா பேரு பார்வதி. சோ பார்வதியோட புள்ள. யோ யாரியா நீ? என்ன பார்த்தா உனக்கு கிறுக்க மாதிரி இருக்கிறதா? என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? ஆமா, நீ என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரியா? உன் இஷ்டத்துக்கு ஏன் வீட்டுக்குள்ளார வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏண்டா அப்படி பேசுற? வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கே? நன்னா இருக்கம்மா. ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? பேஷா இருக்கா. மா யாருமா இந்த ஆளு? மரக்கலண்ட மாதிரியே இருக்காரு. என்ன? ஒண்ணும் இல்ல, ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு கோச்சுக்கிறான். ஐ டெல் யூ, இவர் எங்க சின்ன மாமியாரோட புள்ள. பேரு நட்ராஜன். நாங்க எல்லாரும் அவரை நட்டு நட்டுன்னு தான் கூப்பிடுவோம். ஃபேமிலி சர்க்கிள்ல எல்லாரும் அவரை நட்டு சித்தப்பா தான் கூப்பிடுவா. சாரி நட்டு சித்தப்பா, நான் ஏதாவது தெரியாம பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கோ. இருக்கட்டும் பரவாயில்ல. ஆமா, அம்மா நான் வரேன்னு சொல்லியிருந்தா நீங்க எப்படி திடீர்னு வந்திருக்கேன்? அம்மாவுக்கு பதில் இவர். என்ன புரியலையா? இந்த டிவி சீரியல்ல ஒரு ஆர்டிஸ்ட் கண்டினியூ பண்ண முடியலன்னா இவளுக்கு பதில் இவள் அப்படின்னு ஒரு கார்டு போடுவா பாருங்க. அது மாதிரிதான் அம்மாவுக்கு பதிலா ஐயா. அப்படி பார்த்தா கூட அம்மாவுக்கு பதிலா ஏதாவது பொம்பளைல வந்திருக்கணும். இது எப்படி அவளுக்கு பதில் இவராகும்? எனக்கு சிஸ்டர்ஸ் யாரும் இல்ல எங்க ஃபேமிலியில. ஐ ஆம் யூ ஒன்லி சன். அதனால தான் அவளுக்கு பதிலா இவர். ஓ, அதுதான் அவளுக்கு பதில் இவரா? ஆமா. அம்மா
இந்த மென்டல் கேஸு இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கோன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லிடு. ஏன்னா அத்தனை நாளைக்கும் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் பாரு. என்ன சொல்றான் பையன்? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்படியா? நான் ஏதோ ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். சீனிவாசனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் ஒரு 2-3 மாதம் இருந்துட்டு போகிறேன். என்ன நான் சொல்கிறது கரெக்டா சீனிவாசா? சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆமா, நீங்க இன்னும் சர்வீஸ்ல இருக்கீங்களா, ரிட்டையர்டா? நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எங்க சார் வேலை பார்த்தீங்க? நான் எங்கேயுமே வேலை பார்க்கலையே. அப்புறம் எப்படி சார் ரிட்டையர்டு? அது பெரிய காமெடி. நான் வேலை தேடிக்கிட்டே இருந்தேன், வேலை எதுவும் கிடைக்கல. திடீர்னு ஒரு நாள் பாருங்க, ரிட்டையர்ட் ஆன வயசாகிடுத்து. சரின்னு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் ஒரு கொலை பண்ணா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சும்மாடா. என்ன 2 பேரும் அடிக்கடி காதை கடிச்சுக்கிறேன்? அது ஒண்ணும் இல்ல, சித்தப்பாக்கு டிஃபன் கூடம்மா அப்படிங்கிறான். நீங்க வாங்க, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். நான் குடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். ஏன் குளிக்காம சாப்பிட மாட்டேலா? டிவி சீரியல்லாம் ஐயோ, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை குளிச்சுட்டு வாங்கோ, டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரிதான் நானும் குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிடுவேன். மா, இது சீரியல் பார்த்து பார்த்து லூஸ் ஆயிடுச்சுமா. இருக்கட்டும், நாளை காலைல வாயா வாக்கிங் போலான்னு கூட்டிட்டு போய் டெல்லிக்கு போற சரக்கு ரயில்ல எதுலயாவது ஏத்தி விடுறேன் பாரு. சீனிவாசா, வாங்க சித்தப்பா. நான் ஒன்னும் டிவி சீரியல் பைத்தியம் இல்ல, சின்சியர் வாட்சர். இதனால என்ன பெனிஃபிட்னா, எனக்கு லிப்பு டைமிங் நன்னா தெரியும். தள்ளி நின்று இங்க யார் என்ன பேசுறான்னு அவ லிப்பு மூமெண்ட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் குளிச்சுட்டு வந்து விடுறேன். போங்க போங்க போங்க. ஸ்ரீனிவாசா, நம்ம ஜாடையா கூட எதுவுமே பேசிடப்படாதுடா இனிமேலேருந்து. சீரியலை பார்த்தே இது இப்படி கொள்றது? ஏமா, இதுக்கு பேர் தான் சீரியல் கில்லரா? ஐ டெல் யூ. போ. இதுக்கு இதுவே பெட்டர். என்னடா அந்த ஈரோடு மேட்டரை முடிச்சிட்டியா? வெரி குட். நம்மளை பகைச்சிக்கிட்டு எவனும் வாழ முடியாது. மிஸ்டர் முருகேசன்றது நான் தான். வாங்க, என்ன விஷயம்? நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். என்னம்மா? அம்மா, என்னம்மா இது? ஏமா அழுவுற? உள்ள வந்து திடீர்னு அழுதா எப்படி? யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா. தயவு செஞ்சு உட்காருங்க, உட்காருங்கம்மா. என்னம்மா, என்ன விஷயம்? அது வந்துங்க, என் வீட்டுக்காரர் ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கிறாரு. உன்னையே இப்பதான் பாக்குறேன். உன் வீட்டுக்காரர் எனக்கு எப்படிமா தெரியும்? ஆமா, யாருமா உன் வீட்டுக்காரரு? என்ன தொட்டு தாலி கட்டினவரு. என் பூவுக்கும், ஐயோ பூ வைக்கலையே, பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரரு. அது தெரியாதா? அவருக்கு என்ன பிரச்சனை? அதை நான் எப்படி சால்வ் பண்ண முடியும்? என் பேரு செல்லம்மா. உன் வீட்டுக்காரரை பத்தி சொல்லுமா. வரிசையா வர்றேங்க. என் வீட்டுக்காரரு ஒரு அப்பாவி, ஏமாளி, வெகுளி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற 10ஆம் பஸ்லி, கையை நீட்டுறவங்கிட்டலாம் சிரிச்சுட்டே போற குழந்தை மாதிரி. கரெக்டா சொன்னீங்க, கதையை சொல்லலையே. என் வீட்டுக்காரருக்கு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. ஓஹோ, அவர் வேலை செய்யற ஆபீஸ்ல இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? இல்லங்க, வேலையை விட்டுட்டு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. கரெக்ட் தானே? கையை கட்டிக்கிட்டு ஒருத்தட்ட வேலை பார்க்கறத விட காலாட்டிக்கிட்டு சொந்த வியாபாரம் பண்றது நல்லது தானே? என்ன நல்லது? பிசினஸ் பண்றேன்னு எங்கேருந்தோ போய் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு. கடன் வாங்கிட்டு வந்த பணத்தை எவனோத்தம் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவங்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு நிக்கிறாரு. அதான் திட்டினேன். கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரா? அவர் வீட்டை விட்டு போனா நான் ஏன் இங்க வரேன்? யார்கிட்ட பணத்தை ஏமாந்தீங்களோ அவங்கிட்ட திருப்பி வாங்குங்க. அதை கொண்டு போய் கடனை அடைச்சிட்டு இந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுறலான்னு. வாங்கிட்டு வர வழியிலேயே தொலைஞ்சு போச்சா? வாங்கவே இல்லையே. ஏன்? யார்கிட்ட பணத்தை ஏமாந்தாரோ அவங்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவன் தர முடியாது, உன்னால ஆனத்தை பாத்துக்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்ப அந்த 5 லட்சம் ரூபா போச்சா?
இது வரைக்கும் போன மாதிரி தான் தெரியுது. ஏதோ நீங்க மனசு வச்சா அந்த பணம் எனக்கு திருப்பி கிடைக்கும். நம்மகிட்டயும் ஒரு 7-8 ரவுடி பசங்க இருக்கானுங்க. ஆனா எல்லாரும் பல வேலையா இப்ப வெளியூர் போயிருக்கானுங்க. இந்த நேரத்துல அந்த துங்காவும் இல்ல. என்ன பண்ணலாம்? ஏமா உன் வீட்டுக்காரர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தராம இழுத்தடிக்கிறானே, அவன் பேர் என்ன? முருகேசன். ஜென்ஸ் பியூட்டி பார்லர் வச்சிருக்கான். முருகேசன்? எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. முருகேசன் என் பேரு. நான் தான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். ஆமா, நீங்க தான். உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்த சிவா தான் என் தாலிக்கும் பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரரு. ஓஹோ, அதுக்குத்தான் நீ இம்புட்டு சுத்தி வளைச்சு பேசுற நீ. அவன் கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்குத்தான் உன்னை அனுப்பியிருக்கான் அவன். உனக்கும் அதே பதில் தான். பார்ட்னர்னு அவனே வந்து சேர்ந்தான், நான் கூப்பிடல. இப்ப பார்ட்னர்ஷிப் வேண்டான்னா என்ன அர்த்தம்? பணம் தர முடியாது, இடத்த காலி பண்ணு. இத பாருங்க, எங்க வீட்டுக்காரோட அவசர புத்தியால 5 லட்சம் ரூபாய் கடனாளியா நிக்கிறோம். நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பணத்தை திருப்பி கொடுத்து எங்க மானத்தை காப்பாத்தணும். ஏமா, நீ அழுது புலம்புனாலும் உருண்டு புரண்டாலும் பணத்தை நான் திருப்பி தரவே மாட்டேன். இன்னொரு தடவை பணத்தை கேட்டுக்கிட்டு என் வீட்டு வாசப்படி மிதிக்காத, வெளில போ. இதுதான் உங்க பதிலா? எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் என் பதில். ஏய் முருகேசா, என் வீட்டுக்காரர் வேணா ஏமாந்தவரா இருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. நானும் ஆளுங்களோட தான் வந்திருக்கேன், பாக்குறியா? லீகலா ஆக்ஷன் எடுக்க போலீஸ், இல்லீகலா ஆக்ஷன் எடுக்க ரவுடி. ஜாமீன்ல வர முடியாம கேஸ் போட்டு உள்ள தள்ள வக்கீல். இப்போ என்ன சொல்ற? இந்த பாருப்பா, 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டே சரி, அதுக்குண்டான வட்டி என்ன உளறீங்க? 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கல, அதான் பிரச்சனையே. தான் அந்த வாட்ச்மேனுக்குலாம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு விடக்கூடாது. இவ்வளவு அகலமான போலீஸ நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. ஏய், என்ன பார்த்தா பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாம் பயப்படுவாங்க தெரியுமில்ல? ఎందుకంటే ఇవరాల ఓడ ముడియాదని తెలుసు రౌడింగ్లకు. மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஏமா, நான் எங்கம்மா அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்? அப்படி சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி మన வக்கீல வச்சு నేను కేసు వేస్తానురా. முருகேசா, ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனைகள் வரும். ஆமா, சுத்தி சுத்தி. நம்ம கிட்டயும் போலீஸ்ல ஆள் இருக்கு, ரவுடிங்க இருக்கானுங்க, வக்கீலுங்க இருக்காங்க. ஒரு போன் போட்டேன், அத்தனை பேரும் மாட்டிக்குவீங்க. டேய், போலீஸ் எதிரிலேயே மிரட்டி பாக்குறியா? முட்டிக்கு முட்டி தட்டி உத்தரத்துல கட்டி தொங்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடுவேன் தெரியுமா? கடன் தொல்லை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு கேஸ ட்விஸ்ட் பண்ணிடுவேன். ఏ మురుగేసు, నేను యాక్షన్ పార్టీరా. నాకు డైలాగ్ పుడికాదు, అదనాల వరాదు. నేను పోటాను వెచ్చుకో, ఒకే వెట్టు 2 బిట్టు, అర్థమైందా? என்ன சொல்றான் இவன்? வெட்டு 1 துண்டு 2ன்றான். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. எதுக்கு? ஊரை விட்டு ஓடுறதுக்கா? பணத்தேடியா? ஏய், నేను இப்ப 10 எண்ணு வேணும், அதுக்குள்ள நீ பணத்தை எடுக்கணும். 10. என்னங்க இது, எடுத்த உடனே 10ன்னுட்டா? அதான் 10 சொல்றேன்னு சொன்னான்ல. முருகேசன் பணத்தை கொடுத்துருவாரு. கிரி, நீ கோவப்பட்டு அந்த கண்ணாடியை உடைச்சிடாத. అర్థమైందమ్మా, ఇప్పుడు చూడు, ఇప్పుడు చూడు. ஐயோ, வேணான்னு சொல்லுமா. கிரி, அந்த ஃப்ளவர் வாஸ் அழகா இருக்கு, அதை உடைச்சிடாத. ఇప్పుడు చూడు. வேணாங்க வேணாங்க. கிரி, கேவலம் 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக அந்த கலர் டிவியை உடைச்சிட்டோங்கிற கெட்ட பேரு நமக்கு வேணாம்ப்பா. పోయే పోచే, పోయిందే, పోయితే ఇట్స్ గాన్. ஐயோ,
வேண்டாம் 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 டிவியை அடிச்சு நொறுக்கிறாதீங்க. நான் இப்ப பணத்தை கொடுத்துறேன். ப்ளீஸ் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் இப்ப பணத்தை கொடுத்துறேன். சீக்கிரம் ஆயா, சீக்கிரம் ஆயா. அம்மா இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. கரெக்டா இருக்கா? இதுல 1 ரூபா குறைஞ்சா கூட உன் உயிர் ஒண்ணுது இல்ல. எல்லாம் கரெக்டா இருக்குங்க. அம்மா இனிமே நான் யார் கூடயும் பார்ட்னர்ஷிப்பே வைக்க மாட்டேன். அது அம்மா, பணம் தான் வந்துருச்சு இல்ல, நம்ம போற வழியில இந்த ட்ரெஸ் எந்த கடையில வாடகைக்கு எடுத்தோமோ அங்கேயே கொடுத்துட்டு போயிடலாமா? வாடகை ட்ரெஸ்ஸா? அப்படின்னா நீங்க நிஜம் இல்லையா? మురుగేసు ఇప్పుడు చూడు అంత డూప్లికేట్. அடப்பாவி, நீ கொடுத்த இந்த 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான் நிஜம். கமா. 5 லட்சம் ரூபாய் போச்சு. அட பாவிங்களா, ஆனானப்பட்ட ரவுடி எனக்கே அல்வா கொடுத்துட்டீங்களே.